ஸோ தேர்ட் செஷன் நம்ம இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் என்ன கற்றுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து மறந்துருப்பீங்க அட்லீஸ்ட் டைட்டில் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் த ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம ஏதோ லைஃப்பில் கற்றுக்க முடியாது. ப்ராக்டிஸ் பற்றி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ப்ராக்டிஸு. ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நம்ம பிரெயினில் என்ன ஆகுது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆகுது. பார்த்தீங்களா, பிரெயினில் வந்து மைண்டிங் அப்படின்னு ஒரு இது வந்து என்ன ஆகுது, அது வந்து இப்போ ஏதாவது நம்ம டாபிக் கற்றுக்கிறோம்னா அது வந்து என்ன ஆகுது, இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. எப்போ ப்ராக்டிஸ் பண்ண 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 எப்படி வந்து ஒரு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ கிரிக்கெட் பிளேயரோ, ஹாக்கி பிளேயரோ, ஃபுட்பால் பிளேயரோ எவ்வளோ நல்லா வளர்றாங்க நீங்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. பட் அவங்க வந்து லைக் நாலு கணக்காக ஹவர்ஸ் அண்ட் டுகெதர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லேயர்ஸ் என்ன இருக்குது, அவங்க பிரெயினில் வயர்ஸ் என்ன இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது, லேயர்ஸ் மேலே லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால மெமரி லீக் ஆகாது அவங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு பாஸ் இப்படி வருதுன்னா மெஸ்ஸி ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்பாலில், அவன் கிளீனாக எந்த டைரக்ஷனில் போகணும்னு அவனுக்கு தெரியும். அவன் எந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகும் அந்த இடத்துக்கு அப்படின்னு தெரியும். அதே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாத பிளேயர் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் தான் லைஃப்பில் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டாவது வீக் என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ஷன். எப்படி வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம எதையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. பண்ணால் ஒரு 1 வீக் பண்ணுறோம், 2 வீக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் நம்ம அப்படியே இதாகிடும். இல்லாட்டி போயிட்டு நம்ம வந்து உட்காரோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உட்காரோம், இல்லாட்டி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேர்னிங். எப்படி வந்து எது வேணால் கற்றுக்கலாம். லைக் வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க லேர்ன் பண்ணுறதுக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய டெய்லி வந்து லேர்ன் பண்ணணும். எஸ்பெஷலி யங் ஏஜில் நிறைய காரியம் நம்ம லேர்ன் பண்ணணும். சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எதாவது லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை மியூசிக்கோ இல்லாட்டி கெரியருக்கு ஏதாவது காரியம் லேர்ன் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய வாட்டி என்ன ஆயிடுச்சு, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிம்பிளாக சில காரியங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து நான் வந்து தியரிட்டிக்கலாக, சயின்டிஃபிக்காக, அகாடமிக்கலாக சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து லைக் புரியாது. ஸோ சிம்பிளாக சில ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன வேணால் நீங்கள் லேர்ன் பண்ணலாம், எதை வேணால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு டிசைர் இருந்துச்சுன்னா, அதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டிசைர் வேணும், டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னா டிசைர் வேணும், அதே மாதிரி லேர்னிங் வேணும்னா கூட டிசைர் வேணும். சரியா? ஸோ டிசைர் இல்லாமல் எதுவும் முடியாது நம்மளால. ஸோ நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் தான் பண்ண முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. டிசைர் இல்லாமல் நான் டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது, மெத்தட்ஸ் கற்றுக்கிறதுலாம் வேஸ்ட். இது வந்து சும்மா நாலேஜ் மாதிரி இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ என்னோட எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2-3 வெரி ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு லேர்னிங் நான் வந்து அந்த நிறைய காரியங்கள் இது மூலிமா நான் நிறைய கற்றுருக்கேன். அந்த எக்ஸாம்ஸ் நிறைய இதில் ஃபெயில் ஆகி கூட கற்றுருக்கேன் நிறையா. ஸோ அதனால ஃபெயில் ஆகி நிறைய கற்றுருக்கேன், பாஸ் ஆகி நிறைய கற்றுக்கிறது, ஃபெயில் ஆகி நிறைய கற்றுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படிலாம் லேர்ன் பண்ணணும், எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்ம கற்றுக்கிறோம், அது வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே மறந்துடுது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆகுதில்லை, மெமரியில் ஸ்டிக் ஆகுதில்லை, ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு சின்ன கொஸ்டின், எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் ஒரு புக்கோ இல்லாட்டி ஏதோ சப்ஜெக்டோ ஏதோ லேர்ன் பண்ணுறீங்க, எப்படி லேர்ன் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணணும், மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கலித்திரா, எல்லாருக்கும் கலித்திரா அதுதான். ஏன்னா வந்து சாப்டரோ இல்லை வந்து ஒரு சப்ஜெக்டோ இல்லை ஒரு நியூ கான்செப்ட் ஏதாவது கலித்திரா இது எப்படி கற்றுப்பீங்க? ஒருத்தர் சொல்லி கொடுத்து. ஸோ லைக் லிஸ்னிங், நம்ம யாரையா சொல்லி கொடுப்பாங்க, அதை கேட்டு வந்து நம்ம கற்றுக்குறோம். வேற ப்ராக்டிஸ் மூலமா கற்றுக்குவோம். ப்ராக்டிஸ்னா என்ன, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? ஓகே, அது வந்து நீங்க சொல்றது வந்து ஏதாவது படிச்சிருப்போம், அதை வந்து போய் ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே, அது ஒன்று கற்றுக்கலாம். ரீடிங் மூலியமா கற்றுக்கோம்ல, ரீடிங் புக்ஸ். இப்போ நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு, எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு புக்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்கூல்லேயே. ஸோ புக்ஸ் மூலியமா நம்ம கற்றுக்குவோம். டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு, அது மூலியமா கற்றுக்குவோம். ஸோ வேற என்ன? அப்சர்வ் பண்ணி கற்றுக்குவோம். கரெக்டாக விஷயத்தில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி கற்றுக்கிறது, யார்கிட்ட கேட்டு கற்றுக்குவோம். ஸோ அதான் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. ஸோ பட் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நாலேஜுக்கும் லேர்னிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரியா? ஒரு சப்ஜெக்ட்ல நான் வந்து நாலேஜபிளா இருக்கிறது ஒன்று, அதே சப்ஜெக்ட்ல நான் வந்து நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது இன்னொன்று. எனக்கு ஃபுல் தரவா எனக்கு தெரியும் அப்படின்னு. நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்தியாவிலேயோ ஜென்ரலாக எஜுகேஷனோட ப்ராப்ளம் என்னன்னா, எஜுகேஷன் சிஸ்டமோட ப்ராப்ளம் என்னன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் கற்றுக்குவோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டாய் கார் மூவ் ஆகுது. ஓகே,
ஒரு சின்ன டாய் கார் அப்படியே மூவ் ஆகும். ஒரு சின்ன டாய் இப்படி இழுத்தா என்னது, அது வந்து நான் இழுத்து இப்படி வைண்ட் பண்ணி நான் விடுறேன் அந்த பொம்மை ஒரு டாய், அது என்ன பண்ணுது கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ் ஆகும். ஓகே, அப்புறம் நான் ஒரு கார் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு கார் என்னது மூவ் ஆகும். இன்னொரு படம், இன்னொரு ஏரோப்ளைன் நான் காட்டுறேன், அதுவும் மூவ் ஆகும். ஸோ என்ன மூணுத்துக்கும் என்ன ஒரே காமன் என்ன? ஏன் மூவ் ஆகுது? ஏன் மூவ் ஆகுது? மூணு ஐட்டம் ஏன் மூவ் ஆகுது? இல்ல அடுத்தது இல்லை, ஏரோப்ளைன் ஏன் மூவ் ஆகுது? நான் இது இல்லையா என்ன சொல்லுவோம் யூஸ்வலா? அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு இருக்குல்ல, யூஸ்வலா வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனர்ஜி சொல்லுவாங்க. எனர்ஜி தானே, மூணுக்கும் எனர்ஜி வேணும், மூவ் ஆகும். ஸோ நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, அதுதான் நம்ம ப்ராப்ளமே. நம்ம வந்து லைக் எனர்ஜி அப்படிதான் சொல்லுவோம், எனர்ஜி வரைக்கும் தான் நம்மளோட இதே போவோம். பட் அது என்ன காஸ் பண்ணுது, எப்படி அது பண்ணுது, அது வந்து நம்ம போக மாட்டோம். வைன்ற ரீசன் போக மாட்டோம் கீழே. வெறும் நம்ம சயின்ஸ் புக்ல சொல்லிடுவோம் எனர்ஜி இருக்கு, கிராவிட்டி இருக்கிறதுனால இது ஒரு காரியம் விழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. டெஃபினிஷன்ஸோட நின்றுப்போம், பெரிய பெரிய வேர்ட்ஸோட நம்ம அப்படியே நின்றுப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு லேர்னிங்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுப்போம். எதுக்கு ஒரு காரியம் நடக்குது, எதுக்கு இந்த அடிஷன் வந்து நம்ம இப்படி பண்ணா இந்த ரிசல்ட் இப்படி வருது, எதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணா இந்த ரிசல்ட் வருது, எதுக்கு நான் வந்து ப்ரோக்ராமிங் ஏதாவது பண்றீங்கன்னா நான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணா ஏன் எனக்கு இந்த அவுட்புட் வருது, நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்குன்றதை புரிஞ்சுக்கவே மாட்டோம் நிறைய பேர். ஸோ லேர்னிங்ல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, எதுக்கு இது இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். லேர்ன் பண்ணுவோம், நீங்க சாப்டரா படிப்பீங்க, எக்ஸாம் நிறைய படிப்பீங்க. பட் லேர்னிங் பை ரீடிங், லேர்னிங் பை seeing, learning by watching, learning by hearing, but learning by understanding, that's best learning. So learning by understanding. So இது எழுதிங்க, நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதாவது கத்துக்கணும்னா it has to be learning by understanding. இதுதான் வந்து பெர்மனண்டா உங்க லைஃப்ல நிக்கும். உங்க மெமரியிலயோ உங்களுக்கு நாளைக்கு வந்து யாராவது டீச் பண்ற சொன்னாங்கன்னா அந்த டாபிக்கை நீங்க டக்குன்னு எழுதி வந்து முன்னாடி டீச் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்க, நான் லேர்னிங் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நாளைக்கு போய் ஒரு செஷன் எடுக்கணும் இன்னொருத்தர்கிட்ட. ஓகே, இன்னொருத்தர் தெரியும், ஒரு 2 monthsல எடுக்கணும். 2 monthsல எடுக்கணும், மெட்டீரியல் இருக்காது, எதுவும் இருக்காது, நீங்க டீச் பண்ணணும். இதே செஷன் நீங்க டீச் பண்ணணும். நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு என்ன ஆகும், நீங்க திருப்பி போய் டீச் பண்ண பார்ப்பீங்க. முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மறந்துருப்பீங்க, ஐயோ இது கரெக்டாக சொன்னா அது கரெக்டாக சொன்னா இப்படி வேத்து ஊத்தும், பயம் வரும், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதே நீங்க ஒரு கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் வேண்டாம், இந்த கேமரா வேண்டாம், இந்த கம்ப்யூட்டர் வேண்டாம், இந்த நோட்ஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எதுக்கு நீங்க வந்து டீச் பண்ண முடியும் உங்களால? because you have understood by you have learned by understanding. So எது புரிஞ்சிக்காம நம்ம நிறைய வாட்டி நம்ம பேசக்கூடாது. எஸ்பெஷலி இந்த காலத்துல ஹாஃப் நாலேஜ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். தெரியாம இருந்துட்டு போயிடலாம், பட் ஹாஃப் நாலேஜ் ரொம்ப 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 டேஞ்சரஸ். அதை குறையா தெரிஞ்சுக்கிட்டு, எஸ்பெஷலி இந்த காலத்துல வந்து நம்ம வந்து இன்டர்நெட்ல போறோம், விக்கிபீடியா போய் படிக்கிறோம், ஆர்டிகல் படிச்சோம்னா ஓகே இதான் எனக்கு தெரியும் அப்படின்னு டக்குன்னு நம்ம வந்து அதை பத்தி நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து சத்தமா பேசணுன்னே, லவுடா பேசணுன்னே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால ஹாஃப் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்றது? ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்க ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் நீங்க நினைச்சீங்க, இன்னைக்கு நீங்க உங்க மைண்ட்ல எல்லாரும் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் இருக்கு, அதை வந்து நீங்க மைண்ட் பண்ணணும். ஒருவேளை மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ ஏதோ ஒன்று, ஓகே, அதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. அதை வந்து இப்போ அப்ளை பண்ணுங்க. ஒரு ஸ்டெப்ஸ் நான் சொல்ல போறேன், ஸ்டெப்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னொரு காரியம் ரொம்ப 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 என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் என்னதுன்னா, நான் எங்கேஜ்ல என்ன பண்ணேன்னா, என் பிரெயினை நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், என் மைண்டை நான் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் வந்து படிப்பேன், படிச்சுட்டு போயிட்டு 1 year கழிச்சு அது எனக்கு புரியாது. எழுதி இதை நான் படிச்சேனா, இந்த புக்கை நான் படிச்சேனா, இல்லை இதை வந்து நான் எனக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ நிறைய வாட்டி என்ன ஆகும், இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் கேட்குது, உங்க பிரெயின் வந்து ஓகே ஷார்ப்பாக எல்லாம் அப்சர்வ் பண்ணும். பட் பிரெயினால முடியாது, நம்மளோட மைண்டுக்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ நிறைய வந்து நான் என்ன பண்ணுவேன், எழுதி வைப்பேன். ஸோ ரைட்டிங் ஹேபிட், அது வந்து லைக் நோட்ஸ் எடுக்கிறது, நோட் டேக்கிங் ஹேபிட், ரைட்டிங் ஹேபிட் வந்து இட்ஸ் அ லைஃப் லாங், இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சும்மா ஈஸியா கிளாஸ்ல உட்காந்து தலையாட்டிட்டே இருக்கும். நிறைய வாட்டி நீங்க பாருங்க, நிறைய ப்ராப்ளம் என்ன இந்தியாவில் இருக்கும், எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ப்ராப்ளம்னா, உட்காந்து கிளாஸ்ல தலையாட்டிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது வந்து அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம பேசுறோம், 1 hour கழிச்சு நான் கேட்கிறேன், 50% உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நான் சொன்னது. 100% 50% உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நான் என்ன சொல்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரா நம்ம பிரெயினை டெஸ்ட் பண்றதுனால, ஓவரா நம்ம மைண்ட் நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால we cannot learn. சரியா? ஸோ எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, லேர்ன் எனிதிங், எதனால முடியும். ஓகே, லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 காரியம் இருக்கு. ஓகே, ஹார்ட் ஸ்கில் அப்படின்னு ஒன்று, 2 காரியம் இருக்கு, ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். எதனால லேர்ன் பண்ணீங்கனாலும் ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிள் நான் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து டெஸ்ட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறான். சரி, ஒருத்தன் டெஸ்ட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறான்.
டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ல வந்து ரொம்ப கஷ்டம். டஃபஸ்ட் பேட்ஸ்மேன் வச்சுக்கோ, ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான். டஃபஸ்ட் பேட்டிங் வந்து டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் தான். ஏன்னா வந்து அதுல வந்து எந்த இதுவும் இல்லை, லிமிட்டே இல்லை. இப்போ 2020னா கொஞ்ச நேரம் இருக்கு அடிக்கணும், அப்படி இப்படி பண்ணலாம். ஒன் டே மேட்ச்ல கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் மேட்ச்ல தான் ரியல் டெக்னிக் இருக்கும். சரியா? டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ என்ன ஆகுது, அவன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன வேணும், டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி டிசைர் வேணும். டிசைர்லாம் எதுவும் முடியாது. அவன் வந்து நல்ல பிளேயர் ஆகணும், ஒரு டிசைர் வேணும். டிசைர் இல்லைன்னா வந்து தூக்கி போட்டு பெட்ல தூக்கி போட்டு தூங்கிட்டே இருக்கலாம். 24 மணி நேரம் ஒன்றும் பிரச்சனையா இருக்கு. டிசைர் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், எழுப்பான். எழுப்பிட்டு அவனோட அந்த என்னத்தை கற்றுக்க நிற்பான். ஹி வாண்ட்ஸ் டு பி a டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓகே, கிரிக்கெட் பிளேயர். ஸோ என்ன பண்றான் அவன், ஓகே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆகணும், விராட் கோலி மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு, பேட்ஸ்மேன்ஷிப்ல ரெண்டு இருக்கு, ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். மியூசிக் பிளேயர் பண்ணணும்னா அதுல ஹார்ட் ஸ்கில் இருக்கு, சாஃப்ட் ஸ்கில் இருக்கு. ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னா ஹார்ட் ஸ்கில் இருக்கு, சாஃப்ட் ஸ்கில் இருக்கு. என்ன டாபிக் நீங்க என்ன கத்துக்கணும்னாலும் ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் இருக்கும். ஹார்ட் ஸ்கில்னா என்னது, ஹார்ட் ஸ்கில்னா தி பேசிக்ஸ் வந்து ஹார்ட் ஸ்கில். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம ரொம்ப எப்படி நம்ம கத்துக்கிறது, ஹார்ட் ஸ்கில் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட். ஏபிசி, ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட். ஒரு ஏதாவது ஒரு ஹார்ட் ஸ்கில்ல கத்துக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கிறீங்க, அதுல வந்து நீங்க வந்து வேரியபிள்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, சின்டாக்ஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்னா இதுக்கு என்னது வந்து இட் ஹஸ் டு பி கன்சிஸ்டன்ட்டா. நம்ம வந்து அது வந்து ஒரே வழி தான் இருக்கு. ஹார்ட் ஸ்கில் வந்து ஒரே வழி தான் இருக்கு. தேர்ஸ் ஒன்லி ஒன் வே டு லேர்ன் ஹார்ட் ஸ்கில். இப்போ பேட்டிங் டிஃபென்ஸ் ஆடணும், அவன் டெஸ்ட் பிளேயர் ஆக போறான். ஸோ என்ன பண்ண போறான், ஃபர்ஸ்ட் பேட் தூக்கிட்டு டிஃபென்ஸ் எப்படி ஆட முடியும், 100 விதம் ஆட முடியுமா, ஒரே விதமாக தான் ஆடும். ஸ்ட்ரைட் ஹேண்ட் டிஃபென்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் ஆட முடியும். ப்ராப்பரான பேக் கட் வந்து ஒரு மாதிரி தான் ஆட முடியும். புல் ஷாட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், புக் ஷாட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னது டெக்னிக். கரெக்டா, டெக்னிக். ஸோ ஹார்ட் ஸ்கில் வந்து டெக்னிக். ஃபார் கிட்டார் பிளேயர் இருக்காங்கன்னா கிட்டார் வந்து அது கரெக்டாக எப்படி பிடிக்கணும், பொசிஷன் எப்படி. வயலின் பிளேயர் இருக்காங்கன்னா எப்படி அந்த வயலின் கரெக்டாக பிடிக்கணும். தப்பா பிடிச்சிட்டு நான் சூப்பரான வயலின் பிளேயர் ஆகணும்னா ஆக முடியும். ஸோ எந்த டாஸ்க் எடுத்தாலும் அதுல சர்டன் ஹார்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்க ப்ரோக்ராமர் ஆகணும்னா சில காரியங்கள் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்கணும், இல்லாட்டி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸோ பிசினஸ் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஏதாவது எதுனாலும் நீங்க கத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ஹார்ட் ஸ்கில்னு ஒரு இருக்கும் அது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்புறம் இதுல வந்து ஸ்லோவா கத்துக்கணும். இது வந்து ஸ்லோவா நிறைய வாட்டி ஏன் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஹார்ட் ஸ்கில் என்ன பண்ணிடுறோம், ஜூம் பண்ணிடுறோம். அப்படியே பேசிக்ஸ் என்ன பண்ணிடுறோம், அப்படியே ஜூம் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயர் ஆகணும், 6 அடிக்கணும்னு வச்சுக்கலாம், டெஸ்ட் மேட்ச்ல அவன் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு டிஃபென்ஸ் சரியில்லைன்னா, அவனோட பேசிக்ஸ் ஃபுட்வொர்க் சரியில்லைன்னா, அவன் பேலன்ஸ் சரியில்லைன்னா, அவன் கிரிக்கெட் பிளேயர் வச்சுக்கலாம், அவனுக்கு சரியான பேலன்ஸ் இல்லைன்னா அவன் ஷாட் அடிக்க முடியாது. அவன் கரெக்டா நிக்கலாம், கரெக்டா நின்று கரெக்டா அடிக்கலாம் எல்லாம். பட் பேலன்ஸ் இல்லைன்னு யூஸ்வலா என்ன ஆகும், பேட்டிங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா பேட்டிங்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் தான். வெயிட் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பிரஷர் கொடுக்குறோமோ அது சும்மா தொட்டா கூட போதும், பால் போயிடும். ஓகே, பேசிக் பிசிக்ஸ் தான். பட் என்னன்னா அது எப்படி வரும் உனக்கு, எப்படி வந்து ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணாலும் ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். வந்து ஒருத்தர் கோச் பார்த்துட்டே இருப்பாங்க, அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணுவான் ஹார்ட் ஸ்கில். இது வந்து ஸ்லோ பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எது நீங்க கத்துக்கிட்டாலும் பேசிக்ஸ், இப்போ லாங்குவேஜ் எதாவது கத்துக்கிறீங்கன்னா அப்புறம் இது நவுன்ஸ், ப்ரொனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இங்கிலீஷ்ல கத்துக்கிறீங்கன்னா பேசிக்ஸ். இதை வந்து நம்ம வந்து மெஷர்டா ஸ்லோவா நம்ம கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அது எப்படி கத்துக்கிறது நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன். பட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் சொல்லிட்டு அப்புறம் எப்படி எல்லாம் இதெல்லாம் ஹார்ட் ஸ்கில் எப்படி கத்துக்கிறது, சாஃப்ட் ஸ்கில் எப்படி கத்துக்கிறது நான் சொல்லி தரேன். ஓகே, சோ மெயினா வந்து கோ ஸ்லோ அண்ட் ரிப்பீட் மோர். நிறைய ரிப்பீட்டேஷன் நிறைய பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க போறீங்க, நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் பத்தி கத்துக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே போறீங்க, முடிச்சா ஓகே now I know what is noun, pronoun, adverb, adjective. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போறேன். அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உங்க இங்கிலீஷ் லைஃப் லாங் எப்பவும் இம்ப்ரூவ் ஆகாது. உங்க இங்கிலீஷ் நீ பெரிய அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், பெரிய இங்கிலீஷ் அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாம் பார்த்து நீங்க அப்படியே பிரம்மாண்டமா ஆகலாம். ஐயோ பட் நான் இங்கிலீஷ் கத்துக்க முடியாது என்னால. ஏன்னா எதுக்கு, நான் வந்து I went fast and I didn't repeat. சரியா, சின்ன டெஸ்ட் எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவுன்ஸ் பத்தி கத்துக்கிட்டா நவுன் பத்தி ஒரு 10-15 டெஸ்ட் எடுக்கிறது. ப்ரொனவுன் பத்தினா ப்ரொனவுன் பத்தி டெஸ்ட் எடுக்கிறது. அட்ஜெக்டிவ் பத்தி டெஸ்ட். சோ என்ன இது, நீங்க என்ன பண்றீங்க, ஹார்ட் ஸ்கில்ல சாலிட் ஆயிடும். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரிப்பீட் பண்றீங்க. ஆல்வேஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட். ரிப்பீட்டேஷன் கன்சிஸ்டன்ஸ் ஒரே வார்த்தை தான். ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஒரு 2 நாள் ஒரு வாரம் ஃபுல் என்ன பண்றீங்க, பேசிக்ஸ்க்காக நீங்க கொடுக்குறீங்க டைம். அது ப்ரோக்ராமிங்னா சில காரியங்கள் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. So சொல்றேன், learning only best way of learning is learning by understanding. Okay, understanding. Learning by listening, learning by hearing, learning by watching, learning by experience நிறைய இருக்கு. But learning by understanding வரதான் இதெல்லாம் பண்ணலாம். But
ஃபவுண்டேஷன் என்ன? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இது வந்து மூணாவதுன்னா ஃபிக்ஸ் மிஸ்டேக்ஸ் இமீடியட்லி. ஸ்பெல்லிங் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ராங். ஃபிக்ஸ் மிஸ்டேக்ஸ் இமீடியட்லி. ஏதாவது தப்பு பண்றீங்களா பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் நிறைய வாட்டி என்ன தெரியுமா ப்ராப்ளம்? லேர்னிங் பண்ணும்போது ஜம்ப் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு. மிடில் ஐயோ பிரதர் ஐ ஸ்பெண்ட் லைக் 1 month இதுல நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேஸ்டே இல்லை இது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேசிக்ஸ்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது டைம் வேஸ்டே இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எவ்வளவு நேரம் டிஃபென்ஸ் நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்களோ, பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பேட்ஸ்மேனா இருக்கும்போது பிளஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதெல்லாம் எப்படி நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்களோ அவன் சூப்பர் பேட்ஸ்மேனா வருவான். அவன் வந்து என்ன சாலிடா இருப்பான். அவனுக்கு வந்து எந்த பிட்ச்ல ஆடுவான், ஸ்பின் பிட்ச்ல ஆடுவான், ஸ்விங் பிட்ச்ல ஆடுவான், எதுல ஆடுவான். ஏன்னா பிகாஸ் அவன் பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து எப்பவுமே இப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் பிளேயர் ஹார்ட் ஸ்கில் என்னது உங்களுக்கு? ஹார்ட் ஸ்கில் என்ன கெஸ் பண்ணிக்கணும். ஹார்ட் ஸ்கில் என்ன இருக்கலாம்? ஃபுட்பால் பிளேயர், ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஹார்ட் ஸ்கில் என்னது? ரன்னிங். அது ரன்னிங். ஓகே. அப்புறம் பால் கண்ட்ரோல். அப்புறம் ப்ரிசிஷனா பாஸ் பண்றது. ப்ரிசிஷன் பாசிங் மேட்ச்ல இல்ல, எங்க இங்க சும்மா பிராக்டிஸ்ல பாஸ் பண்றது. கரெக்டா பாஸ் பண்ணு. இப்போ இங்க அடிக்கணும், எந்த ஸ்பீட்ல அடிக்கணும். ஹேண்ட் என்ன கரெக்டா பால் கண்ட்ரோல் சொன்னல. இப்போ எந்த எவ்வளவு ஸ்பீட்ல அடிச்சா அவனுக்கு பாஸ் போகும், எவ்வளவு ஸ்லோவா அடிக்கணும், எவ்வளவு ஸ்பீடா அடிக்கணும். அவன் வந்து இப்போ விங்கருக்கு பாஸ் பண்ணனும்னா பால் நடுவுல இருந்து எவ்வளவு ஸ்பீட்ல அடிக்கணும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல், ஹேண்ட் கண்ட்ரோல், ஹேண்ட் ஐ கோஆர்டினேட் கண்ட்ரோல். இதெல்லாம் என்னது? ஹார்ட் ஸ்கில்ஸ். புரியுதுல? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகிராமிங் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட்டர் ஆகணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பி a ரைட்டர் அப்படினா என்னதுன்னா லைக் இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க ஓவர்லப் பண்ண முடியாது, ஃபாஸ்டா போக முடியாது. நீங்க போனீங்கன்னா நிறைய வாட்டி மெயின் ப்ராப்ளம் வந்து என்ன தெரியுமா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 வந்து ரொம்ப ஸ்பீடா போயிடுது, அசால்ட்டா எடுத்துக்கிறது. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் ஸ்கூல்ல? ஐயா சாப்டர் 1, சாப்டர் 2 ஈஸி, இது சாப்டர் 5. நாம எப்போ எல்லாம் முக்கிட்டு எங்க நிப்பாங்க? நடுவுல இருந்தா அவ்வளவுதான், மலை ஏறலாம், அங்கதான் முடியாது. அப்புறம் அங்கே ஐயோ சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, வாந்தி வருது. ஏன்னா சாப்டர் 1, சாப்டர் 2 அசால்ட்டா எடுத்துட்டாங்க. சாப்டர் 2, சாப்டர் என்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்டர்ஸ் எல்லாம் என்னன்னா 1 to 5 தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி. மிஸ் வைப்பாங்க 100 out of 100. அப்புறம் பார்த்தா நடுவுல எல்லாம் காலியாயிடும். ஸோ என்னைக்கு நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, ஏன்னா பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து அசால்ட்டா எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்ததுனால நம்ம ஸ்லோவா போகாம இருக்கிறது, ஸ்பீடா போறதுனால நம்ம எங்க போயும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது இந்த டாபிக். ஸோ அதான் ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹார்ட் ஸ்கில்ஸ். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அது வந்து என்ன ஆயிரும்? உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாது. எங்க சார் சொல்லுவார், இப்படிதான் மேத்தமேட்டிக்ஸ் சார், ஏன் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஜிமேட் எக்ஸாம் எழுதலாம் கஷ்டப்படுறீங்க, மேத்தமேட்டிக்ஸ் வர மாட்டீங்க, ஏன் அப்படின்னாரு. Because you don't respect. If you don't respect GMAT, it will not respect you. If you don't respect mathematics, it will not respect you. அது எல்லாத்துக்கும் அப்படியே சொல்லுவாரு. You don't respect இந்த சப்ஜெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறடா அப்படிங்கிறாரு. வரதராஜன் ஒரு மேத்ஸ் பயங்கர கிளாஸ்ல வந்து பெரிய ஒரு மேத்தமேட்டிக்ஸ் குரு அவர் சொல்றது, நீ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற, அது ஏன் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஜிமேட்ல ஏன் உனக்கு நிறைய ஸ்கோர் வரணும் அப்படிங்கிறாரு. நீ ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அது உனக்கு பண்ணாது அப்படிங்கிறாரு. ஸோ அதே போல தான் லைக் வி டோன்ட், நம்ம வந்து ஸ்பீடா போயிட்டு நம்ம ரெப்பிட்டேஷன் இல்லாம அப்படியே சும்மா அதெல்லாம் ஈஸி இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ கேட்பாங்க எவ்வளவு கத்துக்கிட்டா அப்படின்னா, ஐயோ நான் முடிச்சிட்டேன், பாதி முடிச்சிட்டேன் நான் அப்படின்வாங்க. அப்புறம் லைஃப் லாங் அங்கேயே தான் இருப்பாங்க, அதே இடத்துல தான் இருப்பாங்க, பாதியிலே இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஹார்ட் ஸ்கில் வந்து they didn't respect the hard skills. ஸோ மிஸ்டேக்ஸ் ஆல்சோ உடனே ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் இட் இமீடியட்லி. யூஸ்வலா வந்து ஒரு பிரெயின்ல வந்து ஒரு யாரும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க, என்ன சொல்றாங்க, when mistakes are fixed within 0.25 seconds, ரெகக்னைஸ் பண்ணிடலாம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா உடனே திருப்பி போய் என்ன வாட் மிஸ்டேக் ஐ டிட் உடனே போய் கரெக்ட் பண்ணா ரொம்ப நல்லா. ஒரு நான் ஐ திங்க் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு மியூசிக் பீஸ் வயலின்ல வாசிச்சே இருந்தான், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சான், முடியவே இல்லையா அவளால. ஃபுல்லு வாசி முடிச்ச உடனே அவங்க சார் சொல்லுவாங்க இல்ல முடியல, இன்னொரு ட்ரை பண்ணவா பார்க்க முடியல. பட் இன்னொரு புது கோச் வந்துட்டு என்ன சொன்னா, நீ இந்த 2 minutes பீஸ், இது இந்த மியூசிக் பீஸ் 2 minutes, அந்த 30 seconds நீ ஒரு மிஸ்டேக் பண்ற, நீ என்ன பண்ண போற இப்போ, அந்த 30 secondsல நீ ஸ்டாப் பண்ணி திருப்பி என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து வா அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கறாங்க, நீ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடுற. மிஸ்டேக் என்ன பண்ற, நீ கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு நீ முடிச்சிட்டு அப்புறம் சொல்ற ஃபிக்ஸ் யுவர் மிஸ்டேக் இமிடியேட்லி. சோ எங்கயா ஸ்டக் ஆகும்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றது நல்லது. ஏன்னா பிகாஸ் நீங்க எவ்வளவு டைம் ஹார்ட் ஸ்கில் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு வந்து யூ வில் பிகம் பெட்டர் இன் தி லாங் ரன். புரிஞ்சா எல்லாருக்கும் ஹார்ட் ஸ்கில்னா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில். சோ சாஃப்ட் ஸ்கில்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வயலின் பிளேயர் இருக்காங்க, அவங்க எப்படி வந்து அந்த டோனை வந்து ஆடியன்ஸ் மூட பார்த்தாங்க, ஆடியன்ஸ் மூட பார்த்து ஆடியன்ஸ் மூடு தளம் மாதிரி இந்த வயலின் இருப்பாங்க. இது என்னது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, புரியுதுல? இதெல்லாம் வந்து கம்ஸ் நேச்சுரலி. எப்படி வருது, இட் கம் நேச்சுரலி பிகாஸ் இதெல்லாம் வந்து அவங்க வேற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோல பிராக்டிஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெஸ்ஸி இருக்கான், மெஸ்ஸி ஃபுட்பால் போயிட்டு இருக்கான், மெஸ்ஸி போயிட்டு இருக்கான், அவனுக்கு இங்க 2 பிளேயர்ஸ் பால் இந்த சைடு ரைட் ஃபிங்கர் லெஃப்ட் ஃபிங்கர் இருக்காங்க, பால் வந்து அவங்களுக்கு வேணும்.
அவன் எந்த ஸ்பீட்ல போய் எப்படி கிராஸ் பண்ணி எப்படி போறது அதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. அது இந்த ஹார்ட் ஸ்கில் இருக்கா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்ஸ்மேன், அதே சொன்ன டெஸ்ட் பேட்ஸ்மேன், அவன் பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஹார்ட் ஸ்கில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ சாஃப்ட் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும்? ஓகே, இந்த பிட்ச்ல இப்படி வரும் பால், இந்த 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 மோட்டாக் வரும் அப்படின்னு அவன் வந்துட்டு எல்லாம் என்ன பண்றான், அவன் வந்து கிளியரா எல்லாம் பாத்துக்கிறான். லைக் அவன் தெரிஞ்சு இட்ஸ் மோர் அபவுட் இட்ஸ் கனெக்ஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன். இது வந்து எப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நம்ம பேசிக்ஸே ஹார்ட் ஸ்கில்லே இல்லாம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்றது. ஓகே, நீங்க நான் பண்ணேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இதை போடுறேன், வாட் வர்க் அண்ட் வாட் டிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு செஷன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொன்னாங்க வெயின் கிரெட்ஸ்கின்னு ஒரு பெரிய ஹாக்கி பிளேயர், ஐஸ் ஹாக்கி பிளேயர். அவர் வந்து எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுவாங்க. இவர் மாத்திரம் தனியா நிற்பாங்க, லாஸ்ட்ல நின்றுட்டு பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, ஐஸ் ஹாக்கில வந்து ஐஸ் ஹாக்கி தெரியுமா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பிளேட், ரொம்ப கஷ்டம் ஆடுறது. ஸோ ஐஸ் ஹாக்கில என்ன பண்ணுவாரா, ஓடி போய் அப்படியே விழுவாராம், அப்படியே டக்குன்னு விழுவாராம், இப்படி உழுத மாதிரி ஷாட் அடிப்பாராம், அப்ப இந்த சைடு உழுத மாதிரி ஷாட் அடிப்பாராம், அப்படியே பின்னாடி சாஞ்சு விடுவார், அப்படி கீழே விழுந்துட்டு அப்புறம் வந்து எழுப்பி போய் ஷாட் அடிக்க பார்ப்பான். என்ன பண்றாருங்க அவரு? இட்ஸ் சாஃப்ட் ஸ்கில். என்ன சாஃப்ட் ஸ்கில்? மேட்ச் சிச்சுவேஷன்ல எப்படி பண்றாரு, அவரை உள்ள போட்டுக்கிறார். பிராக்டிஸ் பண்ணும்போது மேட்ச் சிச்சுவேஷன் இருக்குமா? இருக்காது. மேட்ச் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும், அவர் வந்து உள்ளே போட்டுக்கிறார். அப்போ வந்து எல்லாம் சிரிப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, டேய் நீங்க என்ன மேட்ச் ஆடும்போது என்ன நீங்க என்ன யாரும் வந்து தொட மாட்டாங்களா, யாரும் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ண மாட்டாங்க. இல்ல பேஸ்கெட் பால் ஆடும்போது எவ்வளவு பேர் கை நடுவரும் தடுக்கதான் பார்ப்பாங்க. ஸோ அதான் ரியாலிட்டி. ஸோ இது வந்து சாஃப்ட் ஸ்கில் எப்படின்னா இன்க்ரீஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நான் வந்து ஒரு 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 இதை வந்து நான் 2 மினிட்ஸ் ஆகுதுன்னா நாளைக்கு வந்து எனக்கு புஷ் பண்ணணும், 90 செகண்ட்ஸ் பண்ணணும். எது தெரியுமா? பிரேசில்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து பிரேசில்ல ஏன் தெரியுமா சூப்பர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு இதுனா சின்ன வயசுலயே பிரேசில்ல என்ன பண்ணுவாங்களா, அந்த கிரவுண்ட் அப்படியே சுருக்குவாங்க. ஃபுட்பால் கிரவுண்ட் நார்மல் சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கும், கிரவுண்ட் அப்படியே சுருக்கி சின்ன கிரவுண்ட் இருக்கும். சின்ன கிரவுண்ட் அதே சைஸ் ஃபுட்பால், ஒரு 7 பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, குயிக்கா ஆடுவாங்க, டக்கு பாசிங். ஸோ என்ன ஆகும், அப்படி ஆடும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அவங்க பிரெயின் என்ன ஆகுது, வயரிங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அவங்க வந்து அப்புறம் நாளைக்கு பெரிய ஃபீல்ட் போனோட என்ன ஆகுது, அவங்களுக்கு ஈஸியா இருக்கு கிக் பண்றது, பாஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு. ஸோ புரியுதுல உங்களுக்கு? ஸோ அதான் சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணாதான் வரும் அப்படின்னு இல்லை, பட் இட் கம்ஸ் வித் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் பிளேயிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஏதோ ஒரு மியூசிக்கல் பீஸ் ஏதோ வாசிக்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே மாத்துறது, கொஞ்சம் அப்படியே மாத்தி யூ சேஞ்ச் த டியூன், சேஞ்ச் இப்படி பண்ணா இப்படி நல்லா இருக்குமா, இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்றது, எக்ஸ்ப்ளோர் பண்றது. பட் சாஃப்ட் ஸ்கில் நீங்க ஹார்ட் ஸ்கில் இல்லாம வர முடியுமா? இங்க வர முடியாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருங்க. இங்க வந்தீங்க நிறைய பேர் என்ன ஆயிருதுன்னா உடனே எக்ஸ்பர்ட் ஆக பார்க்கணும். இது வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ். ஹார்ட் ஸ்கில் வந்து என்னது, ஹார்ட் ஸ்கில் இஸ் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன். பேசிக்ஸ் இல்லாம சாஃப்ட் ஸ்கில் வரக்கூடாது. இப்போ வந்து நம்ம யூசுவலா என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரும் பார்த்துட்டு நிறைய வாலிப பசங்க நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுது இந்த ஸ்டேஜ்ல. ஐயோ மத்தவங்க எல்லாம் நல்லா பண்றாங்களே, மத்தவங்க எல்லாம் நல்லா வந்து இது பண்றாங்க. ஸோ அதனால யூசுவலா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது இங்க தான். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங் இல்ல. நீங்க மேத்தமெட்டிஷியன் ஆக முடியாது, நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியாது, நீங்க வந்து மேத்ஸ்ல ஸ்ட்ராங் ஆக முடியாது, நீங்க ரைட்டிங்ல ஸ்ட்ராங் ஆக முடியாது, ரீடிங்ல ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஏன் ஸ்ட்ராங் ஆக முடியாது? ஹார்ட் ஸ்கில்ல நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதாரு. சோ அதனால எந்த ஸ்கில் எதனால கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க மைண்ட்ல ஏதோ இருக்கு, எல்லா மைண்ட்ல ஏதோ நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, அதுதான் இங்க வந்திருக்கீங்க. So you understand what is hard skill, what is soft skill. உங்களுக்கு முடியலையா, நான் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் நீங்க பிடிக்கும் நீங்க கத்துக்கலாம் பெட்டரா ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது ஹார்ட் ஸ்கில் என்ன, சாஃப்ட் ஸ்கில் என்ன நான் சொல்றேன். ஓகே, ஹார்ட் ஸ்கில் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? ஹார்ட் ஸ்கில் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? It has to be repetition, consistent, fix mistakes immediately. Soft skill வந்து more exploration. அப்புறம் soft skill வந்து 3 R's இருக்கு. Reading, recognizing, reacting. அப்படியே அந்த சிச்சுவேஷன் ரீட் பண்றது, ரெகக்னைஸ் பண்றது, அப்புறம் ரியாக்ட் பண்றது. சோ இப்போ வர ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வர, he reads the fast bowler அவனோட இத ரீட் பண்றான். the reaction time ல வந்து IPL எல்லாம் பாத்தீங்களா, reaction time. so reading, recognizing, reacting. புரியுதுல? சோ அப்படி பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அந்த எந்த ஃபீல்ட்ல நீங்க பண்றீங்களோ அது நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஓகே, அப்ப நீங்க சேல்ஸ் வருவீங்க, ஏதாவது சேல்ஸ்மேனா இருக்கலாம். சேல்ஸ்மேன் வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை போய் நீங்க 1000 இடத்துல நீங்க சேல்ஸ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, 1000 வாட்டி அவன என்ன இது நீங்க என்னது ரெகக்னைஸ் பண்றீங்க. ஜனங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க, நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ண இப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஜனங்க நான் இப்படி சொன்னா இப்படி ரியாக்ட் பண்றாங்க. சோ என்னது 1000 பண்ணி என்னது நீங்க என்னங்க ஒரு ரிஃபைன்ட் சேல்ஸ்மேன் ஆயிட்டீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து எந்த அப்ஜெக்ஷன் இருந்தாலும் டக்கு நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, நீட்டா கொண்டு வந்துருவீங்க. ஓகே, எப்படி அது? இட்ஸ் a soft skill. புரியுதுல? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பேசுறது, ஃப்ரண்ட்ல வந்து பேசுறது. ஃப்ரண்ட்ல வந்து if you want to be a good public speaker அப்படினா என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? அவமானப்படணும்.
ஃபர்ஸ்ட் ஜனங்க சிரிப்பாங்க, வெக்கப்படணும், அப்படியே வேர்த்து ஊத்தும், கை கால்லாம் நடுங்கும், வயிற்றுல அப்படியே பரட்டும், எல்லாம் ஆகும். பட் என்ன பண்ண 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 என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண 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 ரியாக்ட் பண்ண பண்ண என்ன இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, யூ பிகம் பெட்டர். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, பேசலாம் தானே, முன்னாடி தான் போய் பேசுறோம். அப்புறம் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தவொடனே அவங்க பார்த்தோன்னே அப்படியே அப்படியே ஐயோ ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படிலாம் ஃபீலிங்ஸ் ரொம்ப பயமாகும். பட் என்ன ஆகும், போக போக நம்ம பண்ண 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 என்ன ஆகும், வி கெட் பெட்டர். புரியுதுல? ஸோ ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஃப் யூ வாண்ட் டு பி குட் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். போய் ரூம்ல போய் தனியாக மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். மிரர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்க மாட்டேன், நானும் புரிஞ்சுக்க மாட்டேன், சப்ஜெக்டும் புரிஞ்சுக்காது எனக்கு, எதுவும் பண்ண மாட்டேன். பட் முன்னாடி வந்து நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டா நீங்க வந்து ரொம்ப டெலியூஷனல் சொல்லுவாங்க. லைக் வந்து இது நீங்க வந்து உங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் கை தட்டுவீங்க, மற்றவங்களை பார்த்து கை தட்டிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். ஐயோ நல்லா பண்ணுவோம், ஓ அவன் சூப்பர், ஓ இவன் சூப்பர் ஸ்டார், ஓ இவன் ஹீரோ, அவன் ஹீரோ, நம்ம ஜீரோ. ஸோ இதுதான் நிறைய வாட்டி ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து திருப்பி கேளுங்க. ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா இது போகிறோம். 4 steps to learning. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ப்ராக்டிக்கல் இதுல நான் புக்ஸ் படிச்சிருக்கேன், என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்றதுனால எந்த சப்ஜெக்ட்னாலும் ஒரு சாதாரண அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கு அது வர்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நம்ம 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே, so 4 steps to learning. so எந்த கான்செப்ட் நான் திங்க் பண்ணுங்க, எந்த கான்செப்ட் இருக்கோ உங்க மைண்ட்ல நீங்க திங்க் பண்ணுங்க. so first இது choose what you want to learn and understand. okay, for example நீங்க ஏதாவது புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபுல் புக் படிச்சாதீங்க, தயவு செய்து ஃபர்ஸ்ட் சாப்டர் மாத்திரம் படிங்க. ஓகே, ஒரு புக் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதாவது சாப்டர் ஏதாவது கிளாஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் மாத்திரம், வேற எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் மாத்திரம் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க படிக்க போறீங்க. ஓகே, இல்லாட்டி ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோ ஏதோ ஒரு கேமோ ஏதோ ஒன்று கத்துக்க போறீங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். நிறைய வாட்டி என்ன இந்த காலத்துல எஸ்பெஷலி இப்போ வீடியோ இருக்கிற காலத்துல என்ன பண்றோம், வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3, வீடியோ 4, வீடியோ 5 அப்படியே பார்த்தா ஐ அம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்ம வீடியோ பார்த்து தான் செஞ்சிருக்கோம். we have not learned by understanding, we are trying to learn by seeing. we are trying to learn by seeing வந்து நம்மளால முடியாது. understanding தான் it's the best way of learning. okay, learning by understanding. so choose what you want to learn and understand. so படிக்கிறீங்க. okay, so second step ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். okay, second step. first step எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். okay, இது வந்து புரிஞ்சுக்கீங்க, you understand the topic. okay, perfect ஆக முடியாது, பயப்படாதீங்க. perfect ஆகலாம் பரவாயில்ல. சாப்டர் 1 படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு புக்ல சாப்டர் 1 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்ட்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்னா என்ன ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு, இங்கிலீஷ் புக்ல இருக்கு. இங்கிலீஷ் புக் படிக்க ஆசைப்படுறீங்க, நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் என்ன, வெர்ப் என்னெல்லாம் கத்துக்கிறீங்க. ஓகே, சோ இப்போ என்ன பண்றீங்க, கத்துக்கிட்டீங்க. சோ நீங்க நவுன்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்களா? இப்போ நீங்க எந்த சென்டென்ஸ்னாலும் வெர்ப் கண்டுபிடிச்சிருவீங்களா? முடியாது. ஓகே, சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப், டீச் தி கான்செப்ட் இன் யுவர்செல்ஃப் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓன் வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது திருப்பி கவனிங்க. அந்த ஓன் வேர்ட்ஸ்ன்றதுக்கு நான் வரேன், ரொம்ப வந்துட்டே இருக்கு திருப்பி. எதுக்கு ஓன் வேர்ட்ஸ் மேல நான் எம்பசிஸ் கொடுக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி அப்படின்னு சொன்னேன், எனர்ஜின்னு சொன்னேன். அப்பதல்ல எனர்ஜினா என்ன அர்த்தம், லைக் வாட் டஸ் இட் மீன் பை எனர்ஜி? நவுன்னா என்னது? நவுன்னா உடனே எல்லாரும் கிளாஸ்ல வந்து எல்லாரும் எக்ஸாம்ல எழுதிப்பாங்க. நவுன் மீன்ஸ் இட் இஸ் a name of a there is a common noun, there is proper noun அப்படி சொல்லிட்டு இத முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து நவுன்னா என்னன்னே தெரியாது. சோ வேர்ட்ஸ்ல என்ன நவுன்ஸ் அப்படினா அது வந்து அசிங்கமா இருக்கட்டும், தப்பா இருக்கட்டும், ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும், பரவாயில்லை. பட் யூ கான்ஃபிடென்ட்லி ரைட். கன்னடா எழுதுறீங்களா கன்னடா எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க, கன்னடா எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க, எதுல வேணா எழுதுங்க. ஓகே, பட் ஆனா இட் ஹஸ் டு பீ இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். டெஃபினிஷன்ஸ் ரைட் சைடு யூஸ் பண்ணாதீங்க. சோ அந்த கான்செப்ட், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க கான்செப்ட நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ டீச் யுவர்செல்ஃப் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இல்லாட்டி இன்னும் பெஸ்ட் என்னன்னா வேற யாருக்கு டீச் பண்றது. பட் நீங்க தயவு செய்து எடுத்தது நீங்க வேற யாருக்கு டீச் பண்ண போகாதீங்க. எனக்கு யூ ஆர் ஸ்டில் லேர்னிங். சோ நீங்க பிரிட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து யாருக்கு டீச் பண்ற மாதிரி என்ன பண்ணீங்க, யூ பிரிட்டெண்ட் லைக் யூ ஆர் டீச்சிங் சம்வன். ஓகே, பிரிட்டெண்ட் என்ன தெரியுமா, யூ ஆக்ட் லைக் யூ ஆர் டீச்சிங் சம்வன். சோ சாப்டர் 1 நான் பார்த்துட்டேன், வீடியோ பார்த்துட்டேன், சாப்டர் 1 படிச்சிட்டேன் புக்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் I want to be hard skilled. okay, so I want to understand. First step என்ன பாருங்க, when you cannot explain, then go back and read the concept and re-understand. okay, கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, சோ என்ன பண்ண போறோம், நம்ம திருப்பி போறோம். திருப்பி போய் அந்த கான்செப்டை திருப்பி படிக்கிறேன். திருப்பி படிச்சிட்டு now I want to be second attempt எடுக்க போறேன் டீச் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸல் ஏதோ ஃபார்முலா கத்துக்கிறீங்க, எக்ஸல்ல வந்து VLOOKUP ஃபார்முலா கத்துக்கிறீங்க.
ஓகே சும்மா சிம்பிளா சொல்றேன். VLOOKUP ஃபார்முலா தெரியும். VLOOKUP ஃபார்முலா வந்து உங்க வேர்ட்ஸ்ல நீங்க எழுதணும். சும்மா அந்த டெஃபினிஷன் ஏதோ இன்டர்நெட்ல இருக்கும் அத பார்க்க உங்க வேர்ட்ஸ்ல எழுதணும். ஓகே அத வந்து நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நான் இது பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் மட்டும் சொல்றேன். ஓகே சோ when you cannot explain then go back. when நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனா என்ன அர்த்தம்? you have not learned by understanding. அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எனக்கு புரியல, நான் செகண்ட் சாப்டர் போக கூடாது, புரிஞ்சல. அதுல வந்து ஹார்ட் ஸ்கில்ஸோட ஒன் ஆஃப் தி கோர் இது ஹார்ட் ஸ்கில்லோட இது go slow and consistent ஆக ரிப்பீட் பண்ணு. மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணோம்? fix it immediately. so மிஸ்டேக் fix பண்றோமா உடனே fix பண்றோம். சாப்டர் 1 நீங்க படிக்கிறீங்க, மிஸ்டேக்ஸ் என்ன பண்றீங்க உடனே fix பண்றீங்க. ஏன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க, அடுத்ததுக்கு நீங்க போக மாட்டீங்க. ஓகே சோ இது தேர்ட். சோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியலையா திருப்பி வாங்க. சோ உங்களுக்கு எப்போ தெரியும்னா அந்த டீச் நீங்க நல்ல சாலிடா உங்களுக்கு வந்து டீச் பண்றீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல புரிஞ்சிக்கிச்சுனா தட் மீன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் சாப்டர் 1. அப்புறம் தான் நீங்க சாப்டர் 2 போகணும். ஓகே சோ நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய புக் இருக்கும், நிறைய புக் வச்சிருப்பேன். நான் எழுதி ஸ்கிராட்ச் பேட் மாதிரி எழுதிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு புக் சாப்டர் படிக்கணும், ஏதாவது படிக்கணும், உடனே போய் அதை பத்தி நான் வந்து எழுதிட்டே இருப்பேன் உட்காந்து. நான் அவர் சொன்னது அப்படியே எழுத மாட்டேன், டிட்டோ எழுத மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஓகே அவங்க சொல்ற வேர்ட்ஸ் அப்படியே எழுதுவோம், பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல் இல்ல. பட் உங்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரைட் பண்றோம். ரைட் பண்ணும்போது தான் whether we have understood something we will know. when we write only we will know whether we have understood something. when we talk also we will not know. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எப்படி வந்து இந்த கான்செப்ட் சொல்லுப்பா, எனக்கு இந்த கிராவிட்டி பத்தி சொல்லு, இல்லாட்டி எனக்கு வந்து இந்த ஃபிரிக்ஷன் பத்தி சொல்லு, இல்ல எனர்ஜி பத்தி சொல்லு, எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் எழுத வரும்போது ரொம்ப திணறும், ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் எழுதும் போது தான் இட் கிவ்ஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட். மைண்ட் வந்து கிளியர் எப்போ ஆகும்னா நம்ம எழுதும் போது தான் நம்மளுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் அது. பட் நம்ம எழுத கத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் கஷ்டமான சூழ்நிலை எழுத கத்துக்கிட்டீங்கன்னா, எதுக்கு நீங்க லைஃப்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது, எதுக்கு எனக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியல அப்படின்றது வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் நீங்க வந்து பயங்கர you can go somewhere, பயங்கரமா போயிடலாம். ஓகே சோ தேர்ட் பார்த்தோம். ஃபோர்த் எது இருக்குன்னா, சோ இதான் ஃபோர்த் வந்து லாஸ்ட் ஸ்டெப். இது வந்து இட்ஸ் லைக் இது வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். என்னன்னா ரிப்பீட் ஃபர்ஸ்ட் 3 steps till you explain in own simple words. ஓகே இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலனா எதையும் நீங்க கத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் அக்கவுண்டிங் கத்துக்கலாம். அக்கவுண்டிங்ல டெபிட் கிரெடிட்னா என்ன, இதுனா என்ன, நீங்க நிறைய பிகாம் முடிச்சிருக்கலாம், இல்லாட்டி எம்பிஏ பண்ணிருக்கலாம். பட் நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே வந்து ஓகே இது எனக்கு புரியும், எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம விட்டுறோம். எனக்கு தான் மார்க் வச்சேன், எனக்கு 75% வச்சது பாருங்க அப்படின்னு 75% வந்து அது யூஸ்லெஸ், குப்பையில தூக்கி போடுவோம் மார்க்கை. அது ஏன்னா அது வந்து இட்ஸ் லைக் நான் சொல்ற மார்க்ஸ் வந்து யூஸ்லெஸ். நம்ம எவ்வளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எவ்வளவுக்கு நம்ம டீப்பா நம்ம யோசிச்சு நம்ம பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சிஎஃப் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது லெவல் 1 அப்படியே அசால்ட்டா பாஸ் பண்ணிட்டேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பாஸ் பண்ணேன். பட் லெவல் 2 என்ன ஆச்சுன்னா அதே ஆட்டிடியூட் வச்சு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் லெவல் 2 எக்ஸாமே வேற மாதிரி இருக்கு, ரொம்ப அனலிட்டிக்கல் லெவல் 2. ஸோ லெவல் 2 என்ன பண்ண அப்படியே அசால்ட்டா எடுத்தேன், ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி நான் ட்ரை பண்ணேன், வேற மாதிரி மெத்தட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். ஒரு சாப்டரையும் புரியுற வரைக்கும் நெக்ஸ்ட் சாப்டர் போக மாட்டேன், அந்த கான்செப்ட் இருக்கிற அடுத்த சாப்டர் போக மாட்டேன். அப்படி போகாதபடி ஸ்லோவா பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு லேர்னிங். பட் ரிசல்ட் என்னது, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு ஷேர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணணும்னா, ஒரு இதை சொன்னா ஈஸியா புக்கே பார்க்க வேண்டாம், அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதுக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணேன், ஹார்ட் ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணேன், நான் டைம் போட்டேன். இது வந்து போக உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு லைஃப்ல ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகும். லேர்னிங்ன்றது வந்து உங்க லைஃப்ல வந்து இந்த லேர்னிங்ன்ற கான்செப்ட் இருந்திருக்காது அது வரைக்கும். நான் சொல்றேன் லேர்னிங்ன்ற கான்செப்ட் உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன் எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்க ஈஸியா நீங்க மாஸ்டர் பண்ணிடலாம், கொஞ்சம் வருஷத்துக்குள்ள இல்ல கொஞ்சம் மாசத்துக்குள்ள. எந்த சப்ஜெக்ட்னாலும் நான் சொல்றேன், நீங்க பெரிய படிக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்க கத்துக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ண, கூட ஒரு வீடியோ பார்த்துக்கலாம், எம்ஐடி கோர்ஸ், எம்ஐடி 4 இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியில 12 மாசத்துல அதே கரிக்குலம் முடிச்சு காலேஜ்க்கே போகலாம், வீடியோஸ் பார்த்து கரிக்குலம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லேர்னிங் அவன் திருப்பி அவனும் அதே சொல்றான், லேர்னிங் பை அண்டர்ஸ்டாண்டிங். வித்தின் 12 months I finished. அவங்க எவ்வளவு லட்சமான கோடி டாலர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நான் வந்து வீட்லயே உட்காந்து 12 மாசத்துல எம்ஐடி பெஸ்ட் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன் நான், இஃப் யூ டோன்ட் லேர்ன் பை அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு புரியல, உங்க ஓன் வேர்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஒரு கான்செப்டை, ரொம்ப கஷ்டம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சர்ட் ஃபைன்மேன் ஒருத்தர் இருக்கார், பெரிய பிசிசிஸ்ட். யாரும் ரிச்சர்ட் ஃபைன்மேன் பேர் கேட்டீங்க?
அவர் கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் இது. அதை வந்து நான் மாடிஃபை பண்ணி எடுத்துருக்கேன். பட் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் வந்து இஸ் a great பயங்கரமான பிசிசிஸ்ட் பயங்கரமான பிசிசிஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து லைஃப்ல நான் பார்த்தது இல்லை, உலகத்தில் யாரும் பார்த்ததே இல்லை. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அவர் சொல்றாரு, இப்போ கார் வந்து இருக்கு, பிசிக்ஸ்ல எல்லாத்தையும் பிசிக்ஸ்ல அவர் சொல்றாரு, அவர் டெக்ஸ்ட் புக் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அவர் உட்கார்ச்சாங்க அந்த கமிட்டியில், அவர் ஃபுல்லு எல்லாம் சரி பண்ண படிக்க வேணாம், இப்போ ஆஃப்டர் ஆக்ட் போகிறோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கார் இருக்கு என்ன ஆகுது, ஒரு கார் வந்து இன்ஜினியரிங் பசங்க கவனிங்க, என்ன ஒரு கார் வந்து என்ன இருக்கு, 2 டயர் இருக்கு, நடுவில் என்ன இருக்கு, ஷாஃப்ட் இருக்குல்ல, அந்த இது ரெண்டையும் கனெக்ட் ஆகும். ஸோ வண்டி வந்து ஸ்ட்ரைட்டா போகும்போது பிரச்சனையே இல்லை. வண்டி திரும்பும் போது என்ன ஆகும், அந்த டயர் என்ன ஆகும், கஷ்டம், முடியாது, திரும்பாதுல்ல, அடிப்படல. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க, காசுல என்ன பண்றாங்க, ஒரு சின்ன மெக்கானிசம் என்ன பண்றாங்கன்னா டிஃபரன்ஷியல் ஒன்று இருக்கும் ஷாஃப்ட். அந்த டிஃபரன்ஷியல் என்ன பண்ணோம், கொஞ்சம் வந்து கார் திரும்பும்போது அது கொஞ்சம் மூவ் ஆனவனே அது வந்து அந்த கார் அவுட் சைட் இந்த ரைட் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும்னா ரைட் சைட் டயர் வந்து என்ன ஆகும், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திரும்பும் இல்லை, அப்படிதானே, அது அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ அதே கான்செப்ட் ட்ரெயினுக்கு எடுத்துங்க. ட்ரெயினுக்கு அந்த கான்செப்ட் இல்லை, பண்ண முடியாது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாஃப்ட் தான், பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ ட்ரெயின் வந்து நேராக போகும்போது ட்ராக்ல ஓகே, திரும்பும் போது என்ன பண்ணும், இன்ஜினியர் சொல்லுங்க ஆன்சர் என்ன, ட்ரெயின் வந்து ட்ராக் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கர்வ் இருக்கு ட்ராக்ல. சோ அப்ப என்ன பண்ண முடியும், ட்ராக் என்பது ட்ராக் சேஞ்ச் ஆகுது, ட்ராக் சேஞ்சிங் இல்ல, ட்ராக் கர்வ் பண்ணுவாங்க, ட்ராக் கர்வ் இருக்க முடியாது, சான்ஸ் இல்ல. அது எப்படி ட்ராக் கர்வ் இருக்க முடியும், இல்ல அது இப்படி பெண்டா இருக்குல்ல, வீல்ஸ் அதனால தான் டிராவல் ஆகும். இந்த வீடியோ போய் பாருங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ராக் பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, இதே மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால அவர் என்ன சொல்ற, ட்ரெயினோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் தின்னா இருக்குமா, ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஃபேட்டா, உள் சைடு வந்து ஃபேட்டா இருக்குமா, வெளி சைடு என்னவா இருக்குமா, கொஞ்சம் தின்னா இருக்குமா. சோ ட்ரெயின் வந்து அப்படி திரும்பும் போது உள் சைடு இருக்கிறது என்ன பண்ணுமா, அந்த இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவோம். சோ இந்த சைடு திரும்பும் போது இந்த சைடு இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணுவோம். சோ புரியுதுல்ல? சோ அவர் இன்னும் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, பட் நீங்க போய் பாருங்க. சோ என்ன சொல்றேன்னா, அவருக்கு வந்து இது வந்து என்ன கான்செப்ட், இது நிறைய கான்செப்ட்ஸ் பிசிக்ஸ்ல இப்ப நம்ம சொன்னது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப ரப்பர் பேண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரப்பர் பேண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரப்பர் பேண்ட் பத்தி. ரப்பர் பேண்ட் இழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆட்டம்ஸ் வந்து என்ன போதும், உள்ள போய் உட்கார்ந்து மாலிகுல்ஸ் போய் உட்கார்ந்த உடனே அது என்ன ஹீட் ஆகும். அந்த இடத்துல நீங்க பாப்பா நாக்கு மேல வச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. ரப்பர் பேண்ட் இழுத்து நாக்கு மேல வச்சீங்கன்னா ஹீட் தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. ஹீட் ஆகும், அப்படியே ஹீட் ஆகும். உள்ள விட்டா என்ன ஆயிரும், அந்த ஹீட் ப்ராசஸ் ஹீட் அப்படியே பட்ட அடிக்கலாம், ஹீட் அடிச்சுட்டே இருக்கலாம். சோ அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன், பயங்கரமான டஃப் கான்செப்ட்ஸை அவர் என்ன பண்றாரு, சிம்பிள் வேர்ட்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாரும் மீட் பண்ண மாட்டீங்க. 60 வருஷம் ஆனாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த கான்செப்ட்ஸ் நீங்க மறக்க முடியாது, ஆணித்தரமா இருக்கும். புரிஞ்சா எல்லாருக்கும்? சோ நீங்க எந்த சயின்ஸ் படிக்கிறீங்களோ, பிசினஸ் படிக்கிறீங்களோ, எது படிக்கிறீங்களோ, லேர்ன் பை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே? சோ இப்போ லாஸ்டா வந்து நான் முடிக்க போறேன். ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் ஒரு புக் வாங்கியிருக்கேன். இந்த புக் வந்து இவர் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து இதே மாதிரி அந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட ஒரு சிஷ்யர். என்ன பண்றாருன்னா, உலகத்துல நம்ம எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கோம், நிறைய எல்லாத்துக்கும் வாஷிங் மிஷின், ஹெலிகாப்டர். அவருக்கு பிடிக்காது, டிவைஸ்லாம் யூஸ் பண்ண அவருக்கு பிடிக்காது. ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ராக்கெட்னா என்ன, ராக்கெட்னா அவருக்கு பிடிக்காது. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, பெரிய வார்த்தைகள், பிக் வேர்ட்ஸ் that tell what this book is, things explain complicated stuff in simple words. Okay? So இது வந்து நான் சொல்றேன், இப்படிதான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, பட் இது வந்து பாருங்க ஒரு மனுஷனோட எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால இது பண்ண முடியும். ஓகே? So complicated stuff in simple words. ஓகே, இது அருமையான புக். இந்த புக்ல 1000 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. 1000 வேர்ட்ஸ் காமன் வேர்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. அது பின்னாடி போட்டுக்கிற லிஸ்ட் 1000 வேர்ட்ஸ் லிஸ்ட். காமன் வேர்ட்ஸ், ஃபெமிலியர், ஃபேமிலி, ஃபாஸ்ட், போட், ஃபீட், ஃபீல்ட், ஃபைட், ஃபிகர் அப்படின்னு இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும். பேசிக் நீங்க இங்கிலீஷ் 1 இயர் படிச்சீங்கன்னா இது காமன் வேர்ட்ஸ் தெரியும். ஓகே? the 10 அது கூட 10 100 ன்னு சொல்றாரு. 1000 கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா 1000 வந்து என்னவா, காம்ப்ளிகேட்டட் வேர்ட். சோ 10 100 வேர்ட்ஸ். 10 100 னா என்ன, 10 வாட்டி 100 is equal to 1000. so 10 100 words that people use the most. இத வந்து எடுறாரு. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷன், பிரிட்ஜ், எர்த் சர்ஃபேஸ், நம்ம பாடி ஸ்ட்ரக்சர், பாடி பாருங்க, இது பிசிக்கல் அனாட்டமி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காரு, bags of stuff inside you.
அதான் அது கேட்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது வந்து நீங்க வேணா அப்புறம் நீங்க பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன், நீங்க கெஸ் பண்ண போறீங்க. ஓகே ஓகே. ஷேர் ஸ்பேஸ் ஹோம் என்னது? ஷேர் ஸ்பேஸ் ஹோம் என்னது? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே. Tiny bags of water you are made of. Cell. Cell. Animal cell. Okay. Heavy metal power building. Metal factory. Huh? Heavy metal power building. Nuclear reactor. Nuclear reactor or the explain பண்றாரு பாருங்க. The cooling building, power building, outside the power line, hot metal inside, power side, power line block. எல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ். அது 1000 வேர்ட்ஸ்ல வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவ்வளோ பயங்கரமா இருக்கு. நீங்க இதை படிச்ச உடனே நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆயிரலாம், பிசிசிஸ்ட் ஆயிரலாம், நீங்க ஜியாலஜிஸ்ட் ஆயிரலாம், எல்லாமே ஆயிரலாம். எப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா சிம்பிள் வேர்ட்ஸ் எழுதுறாரு. டர்னிங் மிஷின், பவர் மிஷின், இது புரியல பாருங்க. யாருக்கா புரியலன்னு சொல்லுங்க. ஹாட் மெட்டல் இன்சைட் வால், சி ஆல்வேஸ், டர்னிங் ஹாட் வெட் ஏர், யூஸ் மெட்டல் ரூம், எல்லாம் கிளீனா படத்தை போட்டு காட்டுறாரு. ஓகே. நியூக்ளியர் ரியாக்டர் காட்டுறாரு. அடுத்தது ரெட் வேர்ல்ட் ஸ்பேஸ் கார். என்னது? Drone. இது ட்ரோன் இல்ல. ரெட் வேர்ல்ட் ஸ்பேஸ். ரெட் வேர்ல்ட்னா என்னது? மார்ஸ். ஸ்பேஸ் கார்னா என்னது? Spaceship. இது அங்க இருக்குல்ல, மார்ஸ் ரோவர் இருக்குல்ல, அது பேக்ஸ் ஆஃப் ஸ்டஃப் இன்சைட் யூ. நம்ம உடம்புல இருக்குது பாருங்க. பிளட் புஷர், ஏர் பேக், திங்கிங் பேக், பிரெயின் குள்ள இருக்கு திங்கிங் பேக். அப்புறம் ஃபுட் பேக், ஸ்டொமக் என்னது? ஃபுட் பேக். அப்புறம் பிளட் பிளான் ஹோல்டர்ஸ், பாடி பிளான் ஹோல்டர்ஸ். அப்புறம் yellow water holder, அப்புறம் ஹெட் பார்ட்ஸ், செஸ்ட் பார்ட்ஸ், அப்புறம் ஏர் பேக்ஸ், ஸ்பெஷல் வாட்டர் மேக்கர், அப்புறம் வாட்டர் ஃபார் ரிச் ஃபுட், பாட் பிரேக்கர். என்னது? லிவர் பாட் பிரேக்கர். அப்புறம் ஏர் பேக்னா இது லங்ஸ் தானே, லங்ஸ். பிளட் புஷர் வந்து ஹார்ட்டுக்கு பிளட் புஷர். சோ இப்படி அவர் அப்படி எழுதுனா இது வந்து யாரு கூட புரிஞ்சுக்க முடியும் பாடியை. ஆனா நம்ம என்ன பண்றோம், சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல படிச்சு குழப்பி பசங்க டெஃபினேஷன் தெரியாம தெரியறி. ஓ ஸ்டொமக்ல என்ன தெரியுமா? ஓ எனக்கு ஸ்டொமக்ல என்ன தெரியும்? ஓ பிசிக்ஸ்ல கிராவிட்டினா, ஓ எனக்கு கிராவிட்டினா என்ன தெரியும்? ஒன்னும் டெஃபினேஷன் தான் எனக்கு தெரியும், வேற ஏதாவது தெரியாது. பட் அவர் ரியலா காட்டுறோம். பாக்ஸஸ் தட் மேக்ஸ் க்ளோத்ஸ் ஸ்மெல் பெட்டர். வாஷிங் மிஷின். எர்த் சர்ஃபேஸ் தெரியும், பூமியோட சர்ஃபேஸ் அழகா இருக்கு. பூமி சர்ஃபேஸ் வந்து அப்ப இன்னொன்று வந்து கிளீனா காட்டுறாரு. அண்டர் a car's front cover, பானட் தானே சொல்லுவாங்க. பானட் தெரியாது, யாருக்கும் தெரியாது பானட். அண்டர் a car's front cover என்னென்ன இருக்கு? ஏர் வாட்சர், ஏர் கமிங் இன் டு பர்ன், ஸ்டாப்பிங் வாட்டர், அப்புறம் ஃபயர் வாட்டர் கேரியர், ஸ்டாப்பர் கண்ட்ரோலர் ஸ்டிக், அப்புறம் கம்ப்யூட்டர் லைன்ஸ், என்னமோ ஒரு பவர் பாக்ஸ் ஷேட். அப்புறம் ஸ்கை போட் வித் டர்னிங் விங்ஸ். என்னது? ஹெலிகாப்டர். யுஎஸ் ஓட கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபுட் ஹீட்டிங் ரேடியோ பாக்ஸ், மைக்ரோவேவ். ஷேப் செக்கர் என்னது? அப்புறம் லிஃப்டிங் ரூம் என்னது? எலிவேட்டர். போட் தட் கோஸ் அண்டர் தி சீ, சப்மரீன். எப்படி செய்றாங்க? சப்மரீனோட பார்ட்ஸ் என்ன? ஸ்லீப்பிங் ரூம் எங்க இருக்கும்? எப்படியா செய்றாங்க? இது எப்படி இன்னும் டீப்பா போகுது? அப்படி அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பாக்ஸ் தட் க்ளீன்ஸ் ஃபுட் ஹோல்டர்ஸ், டிஷ்வாஷர். அமெரிக்கால டிஷ்வாஷர். பிக் ஃபிளாட் ராக்ஸ் வி லிவ் ஆன். நமக்குள்ள இருக்கிற நம்ம கீழ நம்ம ராக்ஸ் இருக்கோம், அது. அப்புறம் கிளவுட் மேப்ஸ். அப்படின்னா என்னது? கிளவுட் மேப்ஸ் வெதர் மீட்டியராலஜியா? வெதர் மேப்ஸ். அப்புறம் ட்ரீ மெஷின் ஃபார் பர்னிங் சிட்டிஸ். இது என்னது? மெஷின் ஃபார் பர்னிங் சிட்டிஸ். நியூக்ளியர் பாம். அப்புறம் வாட்டர் ரூம். பாத்தீங்களா? கம்ப்யூட்டர் பில்டிங். கம்ப்யூட்டர்ல எப்படி? கம்ப்யூட்டர் சர்வர் ரூம் எப்படி இருக்கு? சர்வர் ரூம் எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் பாஸ் ஆகுது, என்னென்ன எங்க ஏர்க்குள்ள போகுது, சர்வர் ரூம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்க. ஓ சர்வர் ரூம் என்ன இருக்கு? அப்புறம் கம்ப்யூட்டர்ல எப்படி இருக்கு? கம்ப்யூட்டர்னா என்னது? அப்புறம் யூஎஸ் ஸ்பேஸ் டீம்ஸ் இது இருக்குல்ல, ராக்கெட் இருக்கு. ராக்கெட் எப்படி பண்ண, எந்த பார்ட் பிரிஞ்சு வரும்? பார்ட் தட் பாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட், மோர் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஏர் வி பிரீத். நம்ம பிரீத் பண்ற ஏர் மாதிரி இருக்கு. அதனால எல்லாம் சிம்பிள் லாங்குவேஜ்ல. ஸ்கை போட் புஷர். இது ஸ்கை போட் புஷர்னா என்னது? இன்ஜின். அழகா சூப்பரா டெஃபினிஷன் கொடுத்துறாங்க. இத படிச்சீங்கன்னா இதா இருக்கு. அப்புறம் ஸ்டஃப் யூ டச் டு ஃப்ளை a sky boat.
ஸ்கை போர்ட் ஃப்ளை பண்ணனும்னா அதெல்லாம் டச் பண்ணுவாங்க. என்னது கண்ட்ரோல்ஸ், என்ன இப்ப கண்ட்ரோல்ஸ்னா புரியாது யாருக்கும். பட் ஸ்கை ஸ்டஃப் யூ டச் சொல்லிருக்காங்க. அப்புறம் பவர் பாக்ஸஸ், ஹோல் மேக்கிங் சிட்டி போர்ட், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, ஹோல் மேக்கிங் சிட்டி போர்ட், ஸ்டஃப் இன் தி எர்த் வி கேன் burn, டால் ரோட்ஸ் என்ன எனக்கு கெஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரிட்ஜுக்கு டால் ரோட்ஸ், என்ன மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு, எப்படி செய்யும் பிரிட்ஜ், எப்படி எல்லாம் செய்வாங்க. பெண்டிங் கம்ப்யூட்டர்னா என்னது? லேப்டாப். அது மாதிரி வேர்ட்ஸ் அரவுண்ட் தி சன், அப்புறம் ரைட்டிங் ஸ்டிக்ஸ், பிக்சர் டேக்கர். இது சூப்பரா இருக்கும். பிக்சர் டேக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பிக்சர் டேக்கர்னா என்னது? கேமரா லென்ஸ் எப்படி இது பாஸ் ஆகும், எங்க பாஸ் ஆகுது, எங்க வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எல்லாம் பிக்சர் பெண்டர், நோ மிரர், ஃப்ரண்ட் பெண்டர்ஸ், டஸ்ட் ஷேக்கர் விண்டோ, பிக்சர் விண்டோ, லுக்கர், பிக் பிக்சர் டேக்கர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் எல்லாம் வேர்ட்ஸ். ரைட்டிங் ஸ்டிக், வுட் கைண்டா, வாட்டர் கைண்டா, எது மாதிரிலாம் இருக்கு. வாட்டர் கைண்டா என்னது? என்ன பென்? ஜெல் பென். அப்புறம் ஹேண்ட் கம்ப்யூட்டர், இது என்ன ஹேண்ட் கம்ப்யூட்டர்னா? அப்புறம் கலர்ஸ் ஆஃப் லைட், அப்புறம் ஸ்கை அட் நைட். பாத்தீங்கன்னா இது நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, சும்மா நீங்க படிக்கணும்னு சொல்ல, ஹவு டு கவுண்ட் திங்ஸ், ரூம் ஃபார் ஹெல்பிங் பீப்புள். என்னது ரூம் ஃபார் ஹெல்பிங் பீப்புள்? ஹாஸ்பிடல். அதான் பண்றோம். பிளேயிங் ஃபீல்ட்ஸ், அதோட பாஸ்ட், ட்ரீ ஆஃப் லைஃப். சோ எதுக்கு நான் இது காட்டுறேன் உங்களுக்கு? சோ எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்மளுக்கு வந்து சிம்பிளா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், வீணா நம்ம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும், எனக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சா போதும், நான் இது ஒரு 2 ஹவர் ஸ்பீச் கேட்டுட்டேன், நான் ஐ பிகம் எக்ஸ்பர்ட். சான்ஸே இல்லை. அன்டில் இந்த ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதி நம்ம டீச் பண்ற லெவலுக்கு இல்லைன்னா யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதான் பாட்டம் லைன். அதான் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், பட் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் ஃப்ரம் தட் லேர்னிங். அந்த லேர்ன் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸை உடனே கரெக்ட் பண்றது. அப்படி பண்ண தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த டாபிக்லாம் நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஒரு அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த அடுத்த வாரத்துக்கு அசைன்மெண்ட் ஃபார் தி வீக்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, இது எனக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். எக்ஸ்பிளைன் a concept that you want to learn in your own words. நான் own wordsல என்னது இங்க காமிட்ட எக்ஸாம்பிள் காட்டுறேன். எவ்வளவு சிம்பிளா அவர் வந்து காட்டுறாரு. இதோட நீங்க கஷ்டம் தயவுசெய்து இதோட நீங்க சிம்பிளா ஆக்க வேண்டாம். பட் அட்லீஸ்ட் நீங்க பெரிய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல்லே அவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அவர். சோ அதனால ஏதாவது ஒரு கான்செப்ட், ஏதோ ஒரு சாப்டர், நீங்க ஏதோ புக் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு டஃப்பான சாப்டர் இருக்கு, இல்ல நார்மல் சாப்டர் ஏதோ ஒன்று இல்ல எடுத்து புரிஞ்சுக்க பாக்குறீங்க, படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கே நீங்க பண்ணுங்க. அப்புறம் நீங்க வந்து வேணா எனக்கு உங்களுக்கு வெக்கம் இல்ல, கூச்சம் இல்லைன்னா எனக்கு நீங்க அனுப்புங்க. நம்ம வந்து அதை பார்க்கலாம், இன்னும் சிம்பிளா ஆக்கிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னைக்கும் வந்து நம்ம வந்து we have to think in terms of first principles அப்படிங்க. first principle thinkingனா பேசிக்ஸா கிரவுண்ட் லெவல்ல வந்து நம்ம வந்து திங்க் பண்ணணும் எதுனால. ஓகே, ஸோ அதனால நீங்க பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, எழுதுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம், வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கும், அப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த வர நாலேஜ் வந்து உங்களை வந்து உங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாது, பட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும் ஸ்லோவா. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ், பிசிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இதெல்லாம் பத்தி எவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. எவ்வளவு சிம்பிளா, இது நீங்க படிச்சா பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிப்பீங்கன்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து இவ்வளவு கஷ்டமான காரியத்தை ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கிறிஸ்டி ஹைட்ஃபீல்ட் ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தான். அவருக்கு வந்து கொஞ்சம் காரியம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஏன்னா அவர் போனதில்லை. ஸோ அது போனதுல அவர் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல புக்ல. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணணும்னா இட் இஸ் சாஃப்ட் ஸ்கில்லா ஹார்ட் ஸ்கில்லா கண்டுபிடிங்க. அப்புறம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரீட் சம்திங். ஜம்ப் ஆகாதீங்க, ஸ்பீடா ஓடாதீங்க. யாரும் ரேஸ்ல இல்லை, யாரும் 100 மீட்டர் ரேஸ் இல்லை. நம்ம யாரும் டைம் இருக்கு. ஸ்லோவா நீங்க பில்ட் பண்ண நாலேஜ் என்ன ஆகும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நாலேஜ். நான் எப்பவும் சொல்லுவேன், எப்பவும் எல்லா பசங்களுக்கும் இந்த சார்ட் தான் போடுறேன். இந்த சார்ட் நான் சொல்றேன். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளோட டைம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் ரீடிங் இல்ல, லேர்னிங் இல்ல, வாட்சிங் இல்ல, லிசனிங் இல்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சாப்டர் நீங்க கத்துக்கும் போது என்ன ஆகும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கு லைஃப்ல. எதுனாலும் ஃபர்ஸ்ட் இது வந்து கத்துக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 5, 10, 15, 20, 25. ஓகே,
ஸோ நீங்கள் வந்து 1 day 2 day 3 day 4 day 5 6 7 4 day மந்த்ஸ்னு வச்சுங்களேன். டைம் மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சும்மா டைம் 1 day ஸ்பெஷல் கூடாது, மந்த்ஸ். ஓகே. ஸோ நான் 1 day செலவு பண்ணேன். என்னோட நாலேஜ் எவ்வளோ, அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ, 5 தான் வந்து. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட், ரொம்ப கஷ்டமா இருக்கும். லேர்னிங் வந்து என்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப வீக். ஆல்ஜிப்ரா அந்த ஆல்ஜிப்ரா கான்செப்ட்ஸ் ரொம்ப புரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் டே அவ்வளவுதான், ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ப்ராக்ரஸே இருக்காது. சில டேஸ் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கீழே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்மியாக தான் தெரியும். அப்படியே தான் இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட், ரொம்ப நாள் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அப்புறம் நான் சொல்றேன், நீங்க வந்து 4-5 months கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேர்னிங் வந்து ஆக்சிலரேட் ஆகும். இப்படிதான் போகும். புரியுதுல? பட் ஆனா இந்த எஃபர்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்டா வாழ்க்கை, ஏன்டா வெறுத்துரும் அப்படியே. ஏன்னா பிரெயின் வந்து நம்ம அலோவ் பண்ணாது. பிரெயின் வந்து ஒரு சும்மா போய் அந்த வீடியோ பாரு, இந்த டிவி பாரு, இந்த பாரு, இதை பாரு, அந்த வீடியோ கேம் விளையாடு அப்படின்னு தோணும் நமக்கு. பட் எல்லாரும் இங்க பாஸே ஆக மாட்டாங்க. எதுக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க லைஃப்ல அப்படின்னா, ஏன் நார்மல் சும்மா இது பண்றாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல, இது பண்ணாததுனால இங்க போக மாட்டாங்க. ஸோ நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து grow fastly. நீங்க வந்து உங்க டைம் வந்து அதே டைம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் 5 months இவ்வளவு தான் 15% தான் கத்துப்பீங்க. பட் அந்த 5 to 8 months நீங்க என்ன பண்றீங்க, உங்க லேர்னிங் அப்படிதான். சோ பட் நீங்க இது நிறைய பேர் வாலிப பசங்க, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த டைம் போடுறதுக்கு போட்டால என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்தியாவில் என்ன கான்செப்ட், எப்படி கத்துக்கிறது, மக்கினா தமிழ்ல இருந்து மக்கள் ஒரு நாளைக்கு ஆக்சுவலா மக்கள் இப்படிதான் ஆயிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியல, அண்டர்ஸ்டாண்டிங் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது நமக்கு மக்கிங். சோ இங்க இருக்கிறதால அவங்க ஃபர்ஸ்ட் நியூட்ரல் வரணும், வந்துட்டு தான் மேல போகணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் என்ன பண்ணணும், அன்லேர்ன் பண்ணிட்டு ரீலேர்ன் பண்ணணும். சோ இதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில், எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம். சோ நம்ம என்ன பண்றோம், அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங் பை அண்டர்ஸ்டாண்டிங். சோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. சோ அப்ப நீங்க ஏதோ புது கான்செப்ட் ஏதாவது கத்துக்கணும்னா நீங்க எவ்வளவு குயிக்கா நீங்க பிக்கப் பண்ணிடுங்க, ஷார்ப்பா இருக்கீங்க, மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். புரியுதுல? சோ மைண்ட் ஷார்ப்னஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், இது நீங்க டெக்னிக் சொல்லியிருக்கேன், சிம்பிள் டெக்னிக், அதை யூஸ் பண்ணுங்க. ரிச்சர்ட் ஃபைன்மேனே அதை சொல்லியிருக்காரு. சோ அதனால நீங்க உல்ரி பிரதர் சொன்னா நீங்க வந்து நீங்க இது பண்ண வேண்டாம். ரிச்சர்ட் ஃபைன்மேன் சொன்னா எல்லாம் ஆடுவீங்கல்ல. சோ அதை வச்சு நீங்க இது பண்ணுங்க. சோ அதனால இதுதான் லேர்னிங் பத்தி. சோ இதை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு, லேர்னிங் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, யூசுவலா நீங்க எங்க ஸ்ட்ரக் ஆவீங்க? சோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணுமா? சோ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து இது வரைக்கும் எப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்பீடா போறீங்களா, எதுக்கு உங்களால சில காரியங்கள் கத்துக்க முடியல? இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சா, எதுக்கு உங்களால சில காரியங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல இந்த லைஃப்ல? புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? எதுக்கு சில காரியங்கள் லேர்ன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன்னா நம்மகிட்ட ஒரு தெனாவட்டு இருக்கு, நம்மகிட்ட ஒரு தெனாவட்டு என்னன்னா, நான் தான் ஒரு வாரம் சில டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன் 1 month. ஒரு ஹார்ட் ஒர்க்கும் யூஸ் இல்லை, ஹார்ட் ஒர்க் யூஸே இல்லை. நான் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் யூஸே இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு நம்ம ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட். ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நெக்ஸ்ட் சாப்டர் போவாதீங்க. அந்த புக்கே வச்சுங்க, நீங்க படிக்க வேண்டாம், அந்த புக்கே படிக்காதீங்க, சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். ஏன்னா உங்க எனர்ஜி வேஸ்ட். அது போயிட்டு வெளியே போய் ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கலாம், உட்காந்து யார்ட்டே பேசிட்டு இருந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு அப்படியே படிப்பாங்க, உட்காந்து அப்படியே படிப்பாங்க. ஒரு பாவம் வந்து ரொம்ப சோர்ந்துருவாங்க பசங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 90% 95% வாங்கிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல இப்ப என்னாச்சு நீட் எக்ஸாம்ல பாத்தீங்களா, தமிழ்நாடு வந்து நிறைய பேர் நிறைய ஹை மார்க்ஸ் இருக்குது. பட் ஆனா குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து இல்ல, மக்கிங். ஆந்திராலே அதே தான் ப்ராப்ளம், கர்நாடகால அந்த ப்ராப்ளம் இருக்கு, பட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது ப்ரூஃப் இருக்கு இது காட்டுறது. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட லேர்னிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து சில காரியங்கள் இப்படிதான் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். எஸ்பெஷலி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா படிப்பாங்க நிறைய பேர். நான் நிறைய பெரிய பிரில்லியன்ட் புக் ரீடர்ஸ் நான் கத்துக்கிறதுனா, ஆல்வேஸ் கீப் a pencil and paper. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல மறந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, கீப் a blank page, write the concept heading and எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை கத்துக்கிறீங்கன்னா ஒரு blank page எடுத்துட்டு புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன கத்துக்க போறீங்க, anatomy of physical body அப்படினா physical body parts அப்படி எழுதிட்டு அப்புறம் நீங்க என்ன கத்துக்க போறீங்களோ அதை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் நீங்க படிச்சிட்டு அதை வந்து டீச் பண்ணுங்க. புக்கை மூடி வைங்க. ஃபர்ஸ்ட் புக்கை மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அடுத்தது வந்து நீங்க சொல்லிக் கொடுக்க பாருங்க. உங்களுக்கே நீங்க சொல்லிக் கொடுக்க பாருங்க. அப்பதான் அப்படிதான் லேர்னிங் பண்ண முடியும். அதனால இது ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் போய் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? எல்லாத்தையும் போய் சொல்லிக் கொடுக்க போறீங்க இப்பவே எடுத்து நீங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சில ஃபீல்ட்ஸ்ல நான் சொல்றேன், உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு ஸ்பீடா வளரும். அப்புறம் நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே? சோ இது क्वेश्चंस இல்லையா? இப்போ நம்ம எதனா ஒரு விஷயம் கத்துக்கிறோம்,
இதை நான் லேர்ன் பண்ணுறேன். மேபி அது சப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லை மியூசிக்காக இருக்கலாம். ஆமா. ஏன்னா கற்றுக்கும் போது வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா டெய்லி கற்றுட்டு போயிட்டு இருக்கேன். பட் என்ன அது ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அடுத்த நாள் என்னால் அது பண்ண முடியல, லேர்ன் பண்ண முடியல, அதுக்கு அடுத்த நாளும் பண்ண முடியல. ஆமா. மேபி நான் ஒரு 2-3 days கழிச்சு திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறேன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்ல அந்த கேப் போடுறதுனால இல்லை எப்படி? அதான் எல்லாம் வந்து ஸ்மூத்தா இருக்காது. என்னைக்கும் வந்து நம்ம ஸ்மூத்தா இருக்காது இந்த லைன். பட் சில நாள் நம்ம மிஸ் ஆயிடும், இதெல்லாம் ஆகும். பட் நம்ம என்னன்னா போக நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அப்வர்டா இருக்கணும். ஐ வாண்ட் டு பி ஃபோக்கஸ், க்ரோத் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம க்ரோத் ஃபோக்கஸ்டா இல்லைன்னா அப்படியே நம்ம ஓகே இதே மாதிரி தான் இருக்கும், பழைய மாதிரி தான் இருக்கும் லைஃப். ஸோ சில நாள் பண்ண முடியாது. இந்த காலத்துல வந்து ஃபேமிலி எமர்ஜென்சி இருக்கும், நமக்கு ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கும். ப்ரொகாஸ்டினேஷனா என்ன, நம்ம வந்து லேசினஸ் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா ஓகே நான் வந்து ஏதாவது கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு புக் எடுக்கிறோம்னா, ஒரு கையில் ஒரு புக் எடுக்கிறோம்னா ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் புக். ஐ டோன்ட் வாண்ட் ரீட், சும்மா ரீட் பண்ணிட்டு போடுறது இல்லை. அதை ரீட் பண்ணுறதுக்கு சில நாவல்ஸ் இருக்கு, நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ரீட் பண்ணால் நல்லா ஜாலிக்கு ரீட் பண்ணலாம். பட் சில நான் ஃபிக்ஷன் புக்கு, சில கான்செப்ட்ஸ் புக்கெல்லாம் வந்து வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இட் வில் டேக் யூ டு மெனி பிளேசஸ். இப்போ நிறைய பாலை பர்சன் எதுக்குன்னா முன்னாடி எதுக்கும் பேச முடியல, எதுக்கு தைரியமா வந்து இன்டர்வியூல போய் அட்டென்ட் பண்ண முடியல, கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லை? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? அதுக்கு தேவையான எஃபர்ட் நம்ம இல்லை, லேர்னிங் நம்ம போடணும். ஸோ லேர்னிங் இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டே கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து எது பண்றதுனாலும் நம்ம வந்து ஃபெயிலியர் தான். புரியுதுல? பட் ஓகே 2-3 நாள் மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. பட் as long as you want to come back and say like okay இது புரியுது. ஸோ மெயின் ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்றதுன்னா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ், டெலிபரேட் ப்ராக்டிஸ். செகண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். தேர்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் ஜஸ்ட் பிளெயின் ரீடிங் அண்ட் வாட்சிங் அண்ட் லிஸ்னிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் எது டைம் பண்றீங்களோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. கொஞ்சம் ஒரு பேஜ் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாள்லாம் ஒரு பேஜ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. பட் நீ சாலிடா இருக்கும். ஸோ எனக்குலாம் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10 years முன்னாடி இந்த புக் படிச்சிருப்பேன். அந்த புக் வந்து கண்டிப்பா எனக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா மெமரி வந்து நம்ம இருக்காது. பட் நான் அந்த பேப்பரை போய் பார்ப்பேனா, பார்த்த உடனே அந்த புக்கை வந்து நான் கிளீனா சொல்லிடுவேன். அந்த புக்கை பத்தி நான் லெசன் எடுப்பேன். என்ன பண்ணிருக்கேன் நான், என்னடா அந்த 10 years முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன், அவ்வளவு நல்லா நீட்டா என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எனக்கு புரியுற மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், எழுதிருக்கேன். புரியுதுல? ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டிஃபரெண்ட் வே ஆஃப் லேர்னிங். ஸோ அதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்க போய் அப்பப்போ பார்க்கணும். திருப்பி நீங்க எழுதுன நோட்ஸ் திருப்பி போய் பார்க்கணும். எனக்கு புரியுதா? நிறைய வாட்டி நம்ம எழுது நம்மளுக்கே புரியாது. அப்புறம் நீங்க சரியா எழுதலன்னு அர்த்தம், நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். நிறைய வாட்டி அதான் ப்ராப்ளம். நம்ம எழுத ஐயோ நான் எழுதுறேன் இது அப்படின்னு. பட் அது நம்ம தப்பா எழுது, நம்ம சும்மா டைம் பாஸ்க்கு எழுதணும்னு. ஸோ ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா பேசிக்ஸா வந்து நம்ம. ஸோ அதனால இந்த புக் காமிச்சேன் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த புக். ஏன்னா எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான டாபிக்கை நியூக்ளியர் ரியாக்டரை அவர் வந்து ஒரு சின்ன ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ யூஸ்வலாக நல்ல இமேஜஸ் வரைஞ்சா நல்லா இருக்கும். இமேஜஸ் வரைக்கிறது ரொம்ப நல்லது. டூட்லிங். ஸோ நிறைய இமேஜஸ் வரைஞ்சி நான் வந்து எனக்கு எல்லாம் எனக்கு வந்து இமேஜஸ் வரைஞ்சு தான் நான் பிடிப்பேன். இப்படி வர்றது, இப்படி பண்றது, பாயிண்ட்ஸ் போட்டு இமேஜஸ் போட்டு பண்ணா நிறைய லேர்னிங் வந்து இன்னும் நல்லா ஆக்சலரேஷன் ஆகும். புரியுதுல? இமேஜஸ், சர்க்கிள்ஸ் இப்படி போட்டு இது வந்து இப்படி பண்ணி ஒருத்தர் இருக்கிற மாதிரி, இவன் இப்படி பேசுற மாதிரி, இது வந்து சொல்ற மாதிரி, அப்படி சும்மா சொல்ற நிறைய இப்படிதான் பண்ணணும் நிறைய. சரியா? ஸோ அதனால நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்க பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட் செஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் கிளாஸஸ். பட் இதுதான் பேசிக்ஸ். இது நீங்க 3 பண்ணலன்னா நம்ம எதுவும் லைஃப்ல எங்கேயும் எதுவும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இது அப்ளை பண்ணுங்க. நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிறீங்களோ, புக் ரீட் பண்றீங்களோ, இல்ல புது கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்றீங்களோ, யூ அப்ளை திஸ் திங்ஸ். நான் சொல்றேன், இந்த லாங் டேர்ம் யூ வில் பிகமிங் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அண்டர்ஸ்டாண்டிங் இது உங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் நீங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா they don't have understanding. புரியுதுல?